ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஐவியை எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டா அந்த டேபிளுக்குள்ளே போனீங்கன்னா எல்டிபின்னு ஒரு காலம் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரீமியம், அதாவது அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட், அதாவது புட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஆர் கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இதோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் போயிட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருள் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கா அது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியம் ப்ரைஸும் ரொம்ப கம்மியாகும். ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஜென்ரலாக வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நிலையற்ற தன்மை, அதாவது அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஃபியர் உண்டாகும், என்னன்னா ஒரு அன்சர்டனிட்டி உண்டாகும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து கன்வியூஸாக விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பீரிஷ் கண்டிஷனை உண்டு பண்ணும். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, அதாவது வாலட்டிலிட்டி ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அப்போ ப்ரைஸும் ஒரு ரீசனபிளாக இருக்கும், எல்லாருமே அந்த ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு முன் வருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா அந்த புல்லிஷ் சிச்சுவேஷனை உண்டு பண்ணும். இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போது அந்த புட் ஆப்ஷனோ கால் ஆப்ஷனோ வாங்கலாமா? ஸோ வந்து கண்டிப்பாக இறங்கும் தானே. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறங்கும் தானே. ஸோ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தாலே அது கண்டிப்பாக ஆபத்தான ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கரெக்டாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தாலுமே மேபி நம்ம நினச்ச மாதிரி இப்போ நீங்கள் ஏறும்னு நினைக்கிறீங்கன்னா ஏறலாம். கரெக்டாக கணிச்சு அனலைஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஏறும்னு நினச்சிட்டு கால் ஆப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏறலாம். ஸோ இன்கேஸ் வந்து இல்லை கண்டிப்பாக டவுன் ஆகும், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி புட் ஆப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது கண்டிப்பாக டவுன் ஆகணும்னு நினச்சின்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணால் டவுன் ஆகலாம். ஸோ இன்கேஸ் வந்து அது இதனால தான் ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ரீமியம் ப்ரைஸை ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. ஏன்னா ஆப்ஷன் பை நினச்ச மாதிரி ஒன்று சில பேர் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன் பை இருக்காங்களே, அவங்க நினச்ச மாதிரி ஏறிடுச்சுன்னா அப்படின்னா இந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து வேஸ்ட்டு தான், அந்த கான்ட்ராக்ட் வேஸ்ட் தான். அதனால் வந்து இவர் ஃபஸ்ட்டே ப்ரீமியம் அந்த ஆப்ஷன் பேர் கட்டியிருப்பார்ல, அது மட்டும் தான் லாபம். ஸோ அதனால் வந்து அதை தான் லாபமாக எடுக்க முடியனால ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. இதுவே அந்த புட் ஆப்ஷன் பையர் இருக்கார்ல, ஸோ அவர் நினச்ச மாதிரி கீழே இறங்கிச்சு அப்படின்னா அப்பவும் இவருக்கு ஒர்த்லெஸ் தான். ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீமியம் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட்டே. அதனால தான் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த ப்ரீமியம் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு சாதகமாக அமைஞ்சாலுமே இந்த ப்ரீமியம் ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும்ல. ஸோ ஏன்னா வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் அதை வச்சு தான் இந்த ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டே. ஸோ இப்படி தான் இந்த ஆப்ஷன் பையரும் சரி ஆப்ஷன் செல்லரும் சரி இந்த ஐவியை பார்க்குறாங்க.